ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் கேரளாவிலிருந்து பேசுகிறேன். ஹோட்டல்ஸில் போய் சாப்பிடும்போது பட்டர் சிக்கனுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் வீட்டில் நம்ம எப்படி ட்ரை பண்ணாலும் அந்த டேஸ்ட்டுக்கு மேட்ச் ஆகும். ஹோட்டல்ஸ்க்கு போய் 700 rupees கொடுத்து பட்டர் சிக்கன் சாப்பிட்றதோட வெறும் 350 வீட்டில் அதே டேஸ்ட்டில் நமக்கு ரெடி பண்ணிடலாங்க. நான் சொல்கிறது சின்ன சின்ன டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணால் அப்போ எப்படி இன்னைக்கு சண்டேல இன்னைக்கே குக் பண்ணிடலாம். வாங்க சேர்ந்தே குக் பண்ணுவோம். 1 kg சிக்கன் வித் போன் ஆர் போன்லெஸ்ஸும் எடுத்துக்கலாம். பீசஸ் ரொம்ப சின்ன சின்னதே கிடையாது, கொஞ்சம் மீடியம் சைஸ் பீசஸாக பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப்பு கர்டு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் லெமனோட ஜூஸும் சேர்த்துக்கலாம். சிக்கனோட பீசஸ் ரொம்ப ரொம்ப சின்னதாக பண்ணிட்டாதுங்க. ஒரு மீடியம் சைஸில் பீசஸ் எடுத்துக்கோங்க. இது ஒரு டீஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர், ஒரு டீஸ்பூன் நார்மல் ரெட் சில்லி பவுடர், தேவையான அளவுக்கு சால்ட்டு, ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாகவே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் ஃபுட் கலர், ரெட் ஃபுட் கலர். இது ஆப்ஷனலுங்க, உங்களுக்கு தேவை இருந்தால் மட்டும் சேர்த்தா போதும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. சிக்கன் மேரினேஷன் டைம் இருந்தால் 2 to 3 hours ரெஸ்ட் ஆகட்டும். அப்படி இல்லை பண்ணால் மினிமம் 1 hour ரெஸ்ட் ஆகட்டும். இப்போ செகண்ட் ஸ்டெப்பு கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 4 மீடியம் சைஸ் டொமேட்டோ, 2 மீடியம் சைஸ் ஆனியன் இது போல் கட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ ஆனியன் ரொம்ப நைஸாக கட் பண்ண தேவையில்லை. இது போல் ரஃப்லி சாப் பண்ணால் போதும். அதாவது நம்ம இது குக் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணுறதுக்கு தான். நீ செகண்ட் ஸ்டெப்புங்க, கிரேவிக்கு இல்லை மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேன் சூடாகட்டும். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சிக்கனில் கொஞ்சம் அதிகமாக பட்டர் ஆட் பண்ணிக்க வேண்டியது இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியனும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பே லீஃபும் 4-5 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். பே லீஃப் இல்லை பண்ணாக்கா ஒரு ஜாவித்திரி இலை சேர்த்துக்கோங்க. ஆனியன் இது போல் சாஃப்ட் ஆகினா போதுங்க, ஓவர் குக் ஆகுவானா இது போல் சாஃப்ட் ஆகினா போதும். கூடவே ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், ஒரு டீஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர், தேவையான அளவுக்கு சால்ட்டு, 18 to 20 கேஷ்யூ நட்ஸு, ஒரு ஹேண்ட் ஃபுல்லாக கொரியாண்டர் லீஃபு, கட் பண்ணி வச்ச டொமேட்டோவும் சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க பட்டர் சிக்கன் ரெடி பண்ணுறது. சின்ன சின்ன டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். நல்லா சூப்பராக ஹோட்டலில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் நமக்கு ரெடி பண்ணிடலாம். இந்த மசாலா நல்லா குக் ஆகுதுங்க. நடுவில் ஜஸ்ட் ஒன்று மிக்ஸ் பண்ணி கொடுங்க, இல்லை பண்ண அடி பிடிச்சிடும். இது போல் க்ளோஸ் பண்ணி நல்லா குக் பண்ணிக்கலாம். இது போல் நல்லா குக் ஆகணுங்க. இது சூடாகட்டும். அது சூடாகட்டும். அதுக்குள்ளே நமக்கு சிக்கன் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஷாலோ ஃப்ரை தாங்க பண்ணுறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயிலும் 1 டேபிள் ஸ்பூன் பட்டரும் சேர்த்துக்கலாம். சிக்கன் ஷாலோ ஃப்ரை பண்ணும்போது ஃபஸ்ட்டு 3 to 4 minutes ஹை ஃப்ளேம் வச்சுக்கோங்க. ஏன்னாக்கா லோ ஃப்ளேம் வச்சுக்கலாம் ஓவராக வாட்டர் ரிலீஸ் ஆகிடும். அதனால ஃபஸ்ட்டு 3 to 4 minutes ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வேணும்னா மீடியமில் வச்சுக்கலாம். அந்த சிக்கன் மேரினேஷன் பண்ண மிச்ச மசாலா நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்படி லிட் போட்டு இப்போ மீடியம் ஃப்ளேமில் நல்லா 2 சைடு குக் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்களும் நிறைய தடவை பட்டர் சிக்கன் ட்ரை பண்ணியிருப்பீங்க. நான் யூஸ் பண்ணுற அதே மசாலா கிரேவிலையும் மேரினேஷன்லையும் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் நம்ம பண்ணும்போது மாத்திரம் கரெக்டாக அந்த ஒரு ஹோட்டல் டேஸ்ட்டில் ஏன் கிடைக்கலன்னா இங்கே தாங்க சின்ன ஒரு டிப்பு ஃபாலோ பண்ணணும். இது தாங்க ஹோட்டல் ஸ்டைலில் பட்டர் சிக்கனோட மெயின் சீக்ரெட்டு. நம்ம டைரெக்டாக ஃப்ரை பண்ணி கிரேவியில் ஆட் பண்ணும்போது அந்த டேஸ்ட்டு கிடைக்காதுங்க. இது போல் கிரில் பண்ணி போட்டோன்னா அந்த சிக்கனோட டேஸ்ட்டே மாறிடும். அதோட ஸ்மோக்கி ஸ்மெல்லு, அந்த சிக்கனோட டேஸ்ட்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக டோட்டலாக மாறிடுங்க. அந்த கிரேவியோட டேஸ்ட்டே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும். அதனால தாங்க சொன்னேன், சிக்கனோட பீசஸ் மீடியம் சைஸில் எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன பீசஸாக இருந்தால் நமக்கு கிரில் பண்ண கூட ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் நமக்கு ஈஸியாக கிரில் பண்ணி எடுத்துக்கலாம். சண்டேஸில் ஏதாவது ஸ்பெஷலாக சாப்பிடணும் போல தோணும். ரெசிபிஸ்க்கு எங்கேயும் போய் செக் பண்ணுவானா நம்மளோட இந்த சேனலில் சண்டே ஸ்பெஷலுன்ட்டு எவ்ரி சண்டே 11 மணிக்கு சண்டே ஸ்பெஷல் ரெசிபி அப்லோட் பண்ண போகிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணுறதுக்காக ஃபாலோ பண்ணிடுங்க. இந்த சிக்கன் பீசஸ் கிரேவியில் சேர்க்காமவே இப்படியே சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது போல் ரெசிபிஸ் வித் டிப்ஸ்க்கு ஒன்று லைக் போட்டு கண்டிப்பாக கேரளா தமிழ் டைரிஸ் ஃபாலோ பண்ணிடுங்க. இப்போ நம்ம குக் பண்ணி வச்ச அந்த மசாலா ஃபைன் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த சேம் பேன் யூஸ் பண்ணால் போதும். அதில் ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம்.
நம்ம பேஸ்ட் பண்ண மசாலாவும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா சொலுத்தி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். மசாலா வேஸ்ட் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா சொலுத்தி எடுத்துக்கோங்க. ஓவராக லூஸ் ஆக்கிடாதுங்க கிரேவியை. நம்ம மேரினேஷன் பண்ணி வச்ச மசாலா மிச்சம் இருக்குல்ல, அதுவும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த டைமில் சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம மசாலா குக் பண்ணும்போது சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். கம்மி இருந்தால் மட்டும் சேர்த்தா போதும். இது ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம கிரில் பண்ணி வச்ச சிக்கன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரொம்ப ஹார்ஷாக மிக்ஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் லைட்டாக அழகாக மிக்ஸ் பண்ணால் போதும். இது போல் சின்ன சின்ன டிப்ஸு ஃபாலோ பண்ணால் நமக்கு பர்ஃபெக்டான பட்டர் சிக்கன் ரெடி பண்ணி எடுத்துடலாம். இது ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் ஆகட்டும். செகண்ட் டிப்பு, இந்த ஸ்டேஜில் தான் கரம் மசாலா ஆட் பண்ணணும். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1 ஸ்பூன் கசூரி மேத்தி, 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். கசூரி மேத்தி ஆட் பண்ணும்போது வீடியோ எடுக்க விட்டுட்டேன். தேர்ட் டிப், கசூரி மேத்தி ஆட் பண்ணும்போது ஜஸ்ட் ஒன்று ரோஸ்ட் பண்ணிக்கணும். லோ ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணிக்கணும். க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் கொதிக்கிட்டோம். இப்போது லாஸ்ட்டு ஸ்டேஜில் தான் க்ரீம் ஆட் பண்ணும். க்ரீமை கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 கப்பு க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். க்ரீம் ஆட் பண்ணது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த கிரேவி திக்காக இருக்கிறதுனால குக் பண்ணும்போது நான்ஸ்டிக் வெசலோ இல்லை செராமிக் வெசலோ யூஸ் பண்ணுங்க. அப்போ தான் அதோட அவுட்புட் பர்ஃபெக்டாக வரும். ஃபைனலாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி வச்ச மல்லி இலையும் 1 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹார்ஷாக மிக்ஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் லைட்டாக அழகாக மிக்ஸ் பண்ணால் போதும். இனி இது ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் ஆகட்டும். அவ்வளோதாங்க. சூப்பரான டேஸ்டான ஹோட்டல் ஸ்டைலில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் இருக்க பட்டர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஃபீட்பேக் பண்ணுங்கள். இந்த கிரேவி சூடாருன்னா இன்னும் கொஞ்சம் திக்காயிடும். அப்போ நான் இது சுட சுட பரோட்டா கூட தான் ட்ரை பண்ண போகிறேன். நீங்கள் எது கூட ட்ரை பண்ணீங்கன்ட்டு கண்டிப்பாக ஃபீட்பேக் பண்ணுங்கள்.